வணக்கம். நான் டாக்டர் ராமநாதனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி ஜெர்மனில் பெர்லினில் ஒரு முக்கியமான ஒரு கட்டிடம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடம் ஒன்று தாண்டி போய்கொண்டிருக்கிறேன். நான் லைவில் உங்களுக்கு காட்ட வந்தது இந்த கட்டிடத்தை அல்ல, நான் காட்ட வந்தது இதே. ஓகே, அதாவது ரோட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கு. போட்டதையே திருப்பி இடிச்சு கட்டி கொண்டிருக்காங்க. நான் இப்போ கனதூரங்கள் நடந்து பார்த்து வந்துட்டேன். இப்போ நிற்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு பில்டிங்கு முன்னால். ஓகே, அது என்ன பில்டிங்னு தெரியலை. நான் ட்ராவல் பிளாக் இல்லை தானே, அதால் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியாது. எனிவே ஒரு சின்ன லைவ் போட்டது காரணம் என்னென்னா, ஒரு சமூக சிந்தனை ஒன்றை சொல்கிறதுக்கு தான். விருப்பமில்லாதாக்கள் இப்படியே வழியாக போகலாம், பிரச்சனை இல்லை. என்னென்றால் நான் இப்போ நிற்கிறது ஐரோப்பா, ஜெர்மனியில் ஐரோப்பாவில் நிற்கிறேன். இங்கே எல்லாமே என்ன சொல்கிறது, பயங்கரமாக அபிவிருத்தி அடைஞ்ச நாடு. ஒரு கொஞ்சம் உழைக்கிறதுக்கு ஒரு வழி இருந்துட்டேன்டா, ஒரு கொஞ்சம் ஏதாவது வழி ஒன்று தேடிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே சந்தோஷமாக உங்களோட பிள்ளை குட்டிகளோட வாழ்ந்துடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ், இந்த ஜெர்மனியில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ். ஓகே, இதில் ஒவ்வொரு கலரில் இருக்கிறது ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இல்லை, ஃப்ளாட்ஸ். வெயிட், மாறி என்ன அனுப்பிட்டேன். அது ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இல்லை, ஜஸ்ட் அ ஃப்ளாட். இப்போ ஒரு சாதாரணமான மனுஷனா, ஒரு சாதாரணமான வைத்தியரா இப்போ கூட எனக்கு அசைலாம் அடித்து போட்டு கூட ஜெர்மனியில் வாழலாம். கணவர் இன்றைக்கு எல்லாம் என்னை மீட் பண்ண கணவர் சொன்னவ, டாக்டர் ஏன் திருப்பி நீங்கள் போகிறீங்க, ஏன் அங்கே போய் சாகுறீங்க, ஏன் அந்த சகதிக்கு இருக்கிறீங்க டாக்டர், வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு வேலை எடுத்து தரலாம். இங்கே வீடு அப்ளை பண்ணால் வீடு கிடைக்கும். அல்லது நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் விற்று போட்டு, கார்கள் காணியில் விற்று போட்டு இங்கே செட்டில் ஆகலாம் தானே டாக்டர். லைஃப் இங்கே ஈஸி. நின்று எதுக்கு அங்கே சண்டை பிடிக்கிறீங்க, அங்கே நின்று என்னதுக்கு அநியாயமாக சூடு வண்டி சாகுறீங்க என்று தான் என்னை சந்திச்சாக்களில் பெரும்பாலான ஆக்கள், என்னில் அக்கறை உள்ளாக்கள் கேட்டவை. ஸோ என்ன இந்த திட்டுறாக்கள், என்ன கேவலமாக சித்தரித்து வீடியோ போடுறாக்களுக்கு தான் இந்த லைவ். என்னண்டா, உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன செய்வீங்க நீங்கள்? திருப்பியும் இப்போ 30ஆம் தேதி திருப்பி ஐநாவுக்கு போகிறேன். அதுக்கு முன்னே இந்த விஷயத்தை கேட்போம். உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் உங்களோட பிள்ளை குட்டிகளோட இங்கே ஜெர்மன்லேயோ, லண்டன்லேயோ, அமெரிக்காவிலேயோ, ஃப்ரான்ஸ்லேயோ, அல்லது ஸ்வீடன்லேயோ, சுவிட்சர்லாண்ட்லேயோ, நோர்வேலேயோ செட்டில் ஆகலாம். எனி டைம், எந்த செகண்டும் செட்டில் ஆகலாம் என்ற ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, என்ன செய்வீங்க? இதில் யாராவது ஒரு ஆள் சொல்லலுமா? இல்லை நான் திருப்பி இலங்கைக்கு அரசியலில் நின்று சாவனண்டு இதில் பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது ஒரு ஆள் சொல்லலுமா? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களோட மனச்சாட்சியில் கை வச்சு நான் கேட்குறேன். யாராவது கயன் ஸ்டூடியோ கஜன் பயப்படாதா, நான் வருவேன். இல்லை, உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. அல்லது இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கிற யாராவது உங்களோட பிள்ளையை கொண்டு போய் ஜாழ்ப்பாணத்தில் அரசியல் செய்ய சொல்லி, படிக்க வேண்டாம், டாக்டராக வர வேண்டாம், இன்ஜினியராக வர வேண்டாம், உங்களோட பிள்ளையை கொண்டே நீ படித்தது காணும், அங்கே போய் அரசியலை செய் என்று சொல்லி இதில் பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் நாட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் என்றைக்காவது உங்களோட பிள்ளையை கொண்டே விடுவீங்களா? இப்போ எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மனச்சாட்சி என்ன ஒன்று இருக்கு. என்ன, ஒரு விமர்சனம் செய்யக்குள்ள, ஒருத்தனை திட்டேக்குள்ள, ஒருத்தனை குளறைக்குள்ள, ஒருத்தனை பற்றி கூடாது, அவன் தன்னுடைய சொந்த செலவுகளுக்காக சனத்திட்ட காசு வேண்டான். இந்த நான் சாப்பிட்றது இப்படி இந்த பின்னால் இருக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன கடையில் தான், பெரிய ஹை ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை. எனக்கு கவலையாக இருக்குது.
அதுக்கு இந்த மாநசபை தேர்தல் பதில் சொல்லுமென்னு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆனால் ஒரு மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனை ஆயிரம் பேருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களுக்கு ஜெர்மனிக்கு வேறு விருப்பம், வந்து பெர்மனண்டாக செட்டில் ஆக விருப்பம்? சொல்லுங்க, மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யாராவது முடிஞ்சா இதில் கொமெண்ட் பண்ணுங்க. யார் யாருக்கு விருப்பம் இல்லை, நான் யாழ்ப்பாணத்தில் சான்ஸ் கிடைச்சும், அதாவது வந்து ஜெர்மனிக்கு வரலாம், சுவிட்சர்லாண்டில் இருக்கலாம், நோர்வேயில் இருக்கலாம், ஸ்வீடனில் இருக்கலாம் என்று தெரிஞ்சும் நோ, நான் அல்லப்பட்டியில் தான் இருப்பேன், நான் சுண்ணாத்தில் தான் இருப்பேன், நான் கந்தரோடையில் தான் சாவேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்களால் முடிஞ்சா சொல்ல முடியுமான்னு பாப்போம். ஏட்டா அது ட்ரியல் உங்களுக்காண்டி வந்து அங்கே நின்று சாரவன்ட்டு சொல்லியும் ஃப்ளைட் எடுக்கிறேன், பயப்படாங்க. இன்னொரு கொஞ்ச நாளில் 32 திருப்பி ஜெனிவாவுக்கு போகிறேன். திருப்பி 3 திருப்பி ஒரு சந்திப்பு இருக்குது, இன்றைக்கும் ஒரு சந்திப்பு ஒன்று இருக்குது. ஸோ அது முடிய நான் ஃப்ளைட் எடுத்து அங்கே வரேன், அங்கே அனுப்பேன். நான் யோசிக்கிறது பார்க்குறது முழுக்க, இந்த கண்ணுக்கு எல்லாம் தெரிகிறது முழுக்க அந்த காக்கதீவில் இருந்து கஷ்டப்படுற அந்த குடும்பமே இடம் இல்லை, தண்ணி இல்லாமல். இங்கே வந்து ஹோட்டலில் எழுதியிருப்பாங்க த சேஃபஸ்ட் டேப் வாட்டர் இன் த வேர்ல்டு. அது சுவிட்சர்லாண்ட்லேயும் எழுதியிருக்கானுகள், ஜெர்மனிலையும் எழுதியிருக்கானுகள், நோர்வேலையும் எழுதியிருக்கானுகள், எல்லா இடமே எழுதியிருக்காங்க த சேஃபஸ்ட் டேப் வாட்டர் இன் த வேர்ல்டு. ஓகே, உங்களோட மனச்சாட்சியை அவரோட அடிக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் இல்லாட்டி நான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்காது. இந்த நேரம் பார்த்து அடிங்கடாப்பா, பொறுப்புடா. குளிருக்குள்ள க்ளவுஸை வேறு போட்டுக்கொண்டு ஒரு நிமிஷம் பாருங்க. யாரும் அடிக்குது. இந்த ஃபோனில் தான் லைவ் போடுறது மீது தான், வாட்ஸ்அப்பு மீது தான். சாதாரணமான M15 ஃபோன். என்னாலையும் இந்த ஒரு கடைக்குள்ளே பூந்து ஐஃபோன் என்ன வந்திருக்குது, 17 Pro Max-ஆ? அப்படி ஏண்டா திரும்ப அடிக்கிறீங்க? பூந்து ஐஃபோன் 17 Pro Max வேண்டேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்காஃபோடையும் சுற்றி இருக்கலாம் இங்கே. ஆனால் உங்களுக்கு அது விளங்குது இல்லை என்னண்டா, சரி ஒரு ரவுடியா, சாதாரணமான மனுஷனா இல்லை, ஒரு வைத்தியரா இல்லை, ஒரு ரவுடியா நான் இந்த மாநசபையை மாற்றுவோம்னு யோசிக்கிறேன். கடும் ரவுடித்தனமா இருக்குமா? பச்சை மட்டை அடியா தான் இருக்கு. இந்த வடக்கு மாநசபையில் இருக்கிற அந்த கள்ளங்கள் முழு பேரையும் துளைப்பம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். கணக்கு ஆசை ஒன்றும் இல்லை. அதுக்கு இனி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா கோல் வந்தோண்டே இருக்குது, அதான் பிரச்சனை. நான் கதைக்கிற கேட்கலண்டா சொல்லுங்க. கஷ்டப்படணும், அங்கே நின்று அடிபட ஓணும், பைத்தியக்காரன் பேச்சு வேண்டணும், கள்ளன் பேச்சு வேண்டணும். படித்ததை எல்லாத்தையும் இழந்துட்டோம். திருப்பி என்னால் பில்ட் பண்ணலும், நான் இழந்ததை. என்ன 2 மாஸ்டர்ஸையும் முடிச்சு கொண்டு திருப்பி வந்து ஜெர்மனிகளில் இருந்து, இந்த ஐரோப்பாவின் தெருக்களில் இருந்து என்னால் 1000 அரசியல் கதைக்கலும். கந்தரோடைக்கல்ல இருந்து ஒருத்தனால அரசியல் கதைக்கலும்டா அவன் தான் ஆம்பளை. சரிதானே? நாங்கள் சகல மாதிரியான என்னோட சொல்கிறது பாதுகாப்புகளையும், அதாவது இந்த உணவு பாதுகாப்பு, தண்ணி பாதுகாப்பு, எங்களுடைய வாழ்க்கை. ஓ வணக்கம் அம்மா. ஓ ஹலோ அக்கா, வணக்கம் அக்கா. நான் லைவ்ல நிக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம். ஓகே. ஓம் பேர் சொல்லேன். ஓகே, நான் அடிக்கிறேன், உங்கள்கிட்ட நம்பருக்கு அடிக்கிறேன் நான். பாரத். ஓகே வாரன் கட்ட. இப்போ இல்லாதக்கா, எனக்கு வேற வேலை எடுக்க எனக்கு. பாரன். ஓ பேர் சொல்லல, நான் அவர் நம்பருக்கு எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லுங்க எனக்கு. ஓ நான் கேட்குறேன்னு சொல்லுங்க. ஓ தெரியும். ஓகே தேங்க்யூ அம்மா. ஓகே நான் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. வா. வணக்கம். என்னடால்
எங்களாலையும் இந்த தெருக்களில் சந்தோஷமாக திரிந்து அரசியல் செய்ய இயலும். ஆனால் நாங்கள் அதை செய்ய விரும்புகிறேன். என்ன அரசியலில் அட்வைஸ் பண்ணலாம். குடும்பம் நல்லா இருக்குது, ஐரோப்பாவில் வீடு இருக்குது, இலங்கையில் வீடு இருக்குது. திருப்பியும் அடி வருது கோல். வெயிட், வீடு இருக்குது, கட் பண்ண அடிக்கிறதுல திறமை எங்கண்டாக்களுக்கு எங்கண்டாக்கள் மட்டும்தான்.